ஹாய் ரஃபி தேட்டர் வியூவர்ஸ், நான் உங்க டைரக்டர் சாம்சன் பேசுறேன். இன்னைக்கு வந்து நம்ம டீசல் படம் பத்தி பார்க்க போறோம். படத்தோட கதை என்னன்னா, நம்ம நார்த் மெட்ராஸ் இருக்குல்ல, ராயபுரம் இன்னொரு அந்த சைடுல பாத்தீங்கன்னா ஒரு பைப் லைன் வந்து போகுது. அது வெளியே வந்து க்ரூட் ஆயில் வந்துட்டு இருக்கு. இது வந்து 1970s வந்து கவர்மெண்ட் போட்டாங்க. இந்த பைப் லைன் போட்டதுனால என்ன ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, அந்த ஏரியாவில் இருக்கிற மீனவர்கள் எல்லாருக்கும் வந்து வாழ்வாதாரமே வந்து ரொம்ப பாதிச்சிருது. ஸோ அவங்களுக்கு வந்து அங்கேருந்து காலி பண்ணணும், இல்லை அங்கேருந்து எதுவுமே நடக்கல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் போயிடுறாங்க. இதை யூஸ் பண்ணி ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, க்ரூட் ஆயிலை அங்கேருந்து இல்லீகலாக வந்து திருடி அதை வந்து இல்லீகல் மார்க்கெட்டில் விற்று காசு பார்த்துட்டு ஒரு மாஃபியா மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டீசல் மாஃபியா, இந்த க்ரூட் ஆயில் மாஃபியா தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு அருமையான ஒரு ஸ்டோரி. நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் திரைக்கதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே வீக்காக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹெவி லேகாக இருக்கு, உட்கார முடியல. படத்தோட செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு 40 மினிட்ஸ் வந்து நம்ம ஹீரோ ஹரிஷ் கல்யாண் வர்சஸ் அந்த போலீஸ் மாதிரி ஒரு விஷயம் வந்து போகும். அந்த ஒரு 30 to 40 மினிட்ஸ் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. திரும்ப வந்து கிளைமேக்ஸ் வந்து படம் வந்து பயங்கரமாக லாகிடுச்சு. ஸோ மொத்தத்தில் இந்த படம் வந்து எனக்கு ஒரு ஏமாற்றம் தான். பட் இந்த படம் வந்து நம்ம மொட்டையா வந்து ஏமாற்றம்னு சொல்ல முடியாதுன்னா, ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப டீட்டெயிலாக போயிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த படத்தும் நீங்க வந்து புஷ்பா படத்தையும் நீங்க ஆக்சுவலா கம்பேர் பண்ற அளவுக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்டுங்க. அவ்வளோ ஒரு டெப்தான ஒரு ஸ்கிரிப்ட். அது சாண்டல்வுட் கடத்தல, இது க்ரூட் ஆயில் கடத்தல். பட் அதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்கு, இப்போ ஒருத்தன் திருடுறதுக்கு அவன் என்னென்ன கத்துக்கிட்டான், எப்படி எல்லாம் பண்றான். ஸோ இவனுக்கு போட்டு இன்னொருத்தன் நானும் திருடுற வரேன்னு சொல்லிட்டு வருவான். ஸோ எப்படி வந்து போலீஸ் எல்லாம் மீறி எல்லாம் கொண்டு போறாங்க, எப்படி கொண்டு வராங்க, எப்படி அந்த க்ரூட் ஆயில் அந்த போற பிளான்ட்ல இருந்து நடுவில் இவ்வளோ இது இவங்க திருடுறாங்களா, அது எப்படி அவங்க நோட் ஆகாம போகுது. இவ்வளவு விஷயங்களை வந்து இந்த படத்துல வந்து சொல்லக்கூடிய ஒரு படம். நிறைய அரசியல் பேசியிருக்காங்க, லோக்கல் அரசியல் பேசியிருக்காங்க, நேஷனல் அரசியல் பேசியிருக்காங்க, இன்டர்நேஷனல் அரசியல் கூட லைட்டா தொட்டுட்டு தான் விட்டுருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கண்டென்ட் இந்த படத்துல கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்துல மிகப்பெரிய மைனஸ் என்னன்னா, நிறைய விஷயங்கள் ஓவரா திணிச்சிட்டாங்க. ஒரு விஷயம் சொல்ல போறாங்கன்னா சொல்லிட்டு டக்குன்னு அதை முடிச்சுட்டு இன்னொரு விஷயம் சொல்லும் போது ஆடியன்ஸ்க்கு ஓவர்லோட் ஆயிடுச்சு. ஓவரா விஷயங்கள் லோட் ஆகும் போது ஆடியன்ஸால வந்து ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்க முடியல, அவங்களுக்கு எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியல. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்னால ஆடியன்ஸ்க்கு அந்த லேக் வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயம் கரெக்ட் பண்ணி தான் நல்லா வந்திருக்கோம். அதே மாதிரி ஓப்பனிங் சாங் ஒன்று வச்சிருந்தாங்க. அந்த சாங் வந்து அப்படியே படத்தை நடுவில் நிப்பாட்டி கட் பண்ணி உள்ள இன்சர்ட் பண்ண அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு துண்டா உள்ள இன்சர்ட் ஆயிடுது. ஸோ அதுவுமே ஒரு லேக் ஆயிடுச்சு. செகண்ட் சாங் வந்து நல்லா இருந்துச்சு, பிளேஸ்மெண்ட்டும் நல்லா இருந்து நம்ம தேட்டரில் நல்லா ரசிக்கிற மாதிரி சூப்பராக அந்த சாங் இருந்துச்சு. நம்ம ஹீரோயின் வந்து அவங்க வந்து ஆக்டிங் இஸ் ஓகே, டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்களுக்கு கொடுத்த அந்த லவ் போர்ஷன் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இது படம் ஃபுல்லாக ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கு. அவங்க லவ் போர்ஷன் வந்து டோட்டலாக ஒரு ஃபேண்டசி ஓரியன்டா, கடல் கண்ணி கனவு இந்த மாதிரி மேட்ரு வச்சு ஒரு லவ் ஸ்டோரி கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த லவ் ஸ்டோரி வந்து அது டெப்த் வைஸும் ரொம்ப ஒரு ஷேலாக இருந்துச்சு. இன்னொன்று என்னன்னா, இவ்வளோ சீரியஸான ஒரு கான்செப்ட் இடையில ஒரு ஃபேண்டசி கொண்டு வரும்போது ரெண்டும் மிக்ஸ் பண்ணும்போது ஆடியன்ஸ் இன்னும் கொஞ்சம் லேக் தான் வந்து உருவாச்சு. ஸோ அந்த லவ் போர்ஷன் இந்த படத்துக்கு மிகப்பெரிய மைனஸ் ஆயிடுச்சு. மெயினாக ஹரிஷ் கல்யாண் பற்றி நம்ம பேசி ஆனோம். அவர் வந்து பயங்கர எஃபோர்ட் போட்டு நடிச்சிருக்காரு. அவரோட ஆக்டிங்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் இந்த மாதிரி ஆக்ஷன் இந்த மாதிரி விஷயத்துக்கும் பயங்கரமாக அவர் எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்காரு. பட் அவர்கிட்ட ஒரே ஒரு குறை என்னன்னா, அது வந்து அவர் மேலே இருக்க குறை கிடையாது. இப்போ அங்கே ஆக்டர்ஸ் எல்லாரும் நிற்கிறாங்க, ஹரிஷ் கல்யாண் நிற்கிறாருன்னா எல்லாரும் மீனவர்களாக தான் மேக்ஸிமம் அங்கே நடிச்சிருக்காங்க. ஸோ பக்கத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாரும் மூஞ்ச பார்த்தாலும் இவன் மீனவன் அப்படின்னு சொன்னால் நம்மளால நம்ப முடியுது. ஹரிஷ் கல்யாணை பார்த்துட்டு இவன் மீனவன் சொன்னால் நம்மளால நம்ப முடியல. ஏன்னா அவர் ஃபேஸுக்கு வந்து பார்த்தா ஒரு மீனவ வேஷம் போட்டு நிற்கிறாருங்கிறது மாதிரி தான் தெரியுதே தவிர பார்த்தோன்னா மீனவ மாதிரி தெரில. ஸோ அது வந்து அவர் லுக் வைஸ் உள்ள ஒரு விஷயம். அது அவர் ஒன்றும் பண்ண முடியல. அவர் வந்து முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் கரெக்டாக தான் போட்டார். இன்னொன்று, நம்ம நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் இப்போ காளி வெங்கட்லாம் படத்தில் இருக்காரு. அவர்லாம் எப்பேற்பட்ட ஒரு நடிகர். பட் அவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன போர்ஷனில் வச்சு முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி படத்தில் வந்து அப்பாக்கும் பையனுக்கான ஒரு விஷயம் வந்து சூப்பராக சொல்லியிருந்தாங்க. இது வந்து டைரக்ட் அப்பா பையன் கிடையாது, ஒரு தத்து பையன் தான். இந்த பையன் வந்து ஹீரோ வந்து எல்லாத்தையும் இழந்து நிற்கும் போது இந்த அப்பா வந்து தத்து எடுத்துப்பாரு. ஸோ அந்த போர்ஷன், அந்த சென்டிமெண்ட் அது வந்து ரொம்ப நாளாக வந்து படத்தில் காமிச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா வர வேண்டிய ஒரு படம். பட் என்னன்னா, அந்த கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே சரியில்லாததுனால படம் வந்து ஒரு ஏமாற்றமாக முடிஞ்சிருச்சு. இல்லை, படத்தில் வந்து பட்ஜெட் வந்து ஹரிஷ் கல்யாண் மூவிஸ்ல இதான் வந்து ஹையர் பட்ஜெட்டான ஒரு படம். பட்ஜெட் வந்து கிளீனாக தெரிஞ்சுது. ஏன்னா நிறைய இடத்துல வந்து நிறைய மாஸ் காமிச்சாங்க, நிறைய வந்து க்ரௌடு காமிச்சாங்க, நிறைய பெரிய பெரிய விஷயங்கள் அது எல்லாமே இந்த படத்துல வந்து காமிச்சாங்க. உண்மையிலேயே வந்து பட்ஜெட் வைஸ் நல்ல ஒரு பெரிய பட்ஜெட்டுங்கிறது கிளியரா தெரிஞ்சுது. ஆனா என்ன ஒரு விஷயம்னா, நம்ம ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ரிட்டர்ன் வருவாங்கிறது தான் ஒரு கேள்வி ஆயிடுச்சு. நீங்க என்னதான் நீங்க பட்ஜெட் போட்டீங்கனாலும், இப்போ நீங்க வந்து ஒரு 10 கோடியில படம் எடுத்தாலும் சரி, ஒரு 400 கோடியில படம் எடுத்தாலும் சரி,
டிக்கெட் ரேட் உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 200 ரூபாய்க்குள்ளதான் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு ஆடியன்ஸ் வந்து எத்தனை தடவை அந்த படத்தை பார்க்குறான், எத்தனை பேர் வந்து பார்க்குறாங்க, எத்தனை டிக்கெட் சோல்டு இருக்கு, இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஆக்சுவல் ரிட்டர்ன்ஸ். ஸோ ஜஸ்ட் பிகாஸ் நீங்க எக்ஸ்ட்ரா காசு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மக்கள் பார்க்க மாட்டாங்க. மக்களுக்கு என்னன்னா அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். ஜஸ்ட் நீங்க பிரம்மாண்டம் மாத்திரம் காமிச்சா போதாது, அது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா காமிக்கணும். இந்த படத்துல அதுக்கான எஃபர்ட் 100% போட்டிருக்காங்க. நான் எந்த ஒரு எஃபர்ட் வந்து குறைவே சொல்ல மாட்டேன். ஏன்னா அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க. சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா எல்லாமே வந்து அவ்வளோ ஒரு டஃப்பான ஒரு விஷயம் தான். அதெல்லாம் ரொம்பவே நல்லா போட்டிருக்காங்க. பட் அந்த திரைக்கதை வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா வந்து அமைச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து படம் நல்லா ஓடி இருக்கும். ஏன்னா நல்ல ஒரு கண்டென்ட், பயங்கரமான ஒரு கண்டென்ட், பயங்கர இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட். இதுக்கெல்லாம் வந்து சும்மாலாம் இந்த ஸ்டோரி எழுதிட முடியாது, அவ்வளோ ரிசர்ச் பண்ணிருக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து இப்போ நம்ம ஜஸ்ட் படத்தை பார்த்து பேசுறோம். இப்போ நான் போயிட்டு உட்காந்து அந்த ரிசர்ச் கரெக்டா இல்லையான்னு உட்காந்து நான் லிஸ்ட் போட்டேன்னு வச்சுங்களேன், அதுல போட்டு எல்லாமே தப்பா இருக்குன்னு நான் போய் அடுத்தது சொன்னா அது டேரக்டருக்கு எவ்வளவு கேவலம். ஸோ இந்த மாதிரி ஒரு கதை எழுதும் போது எல்லாமே அவ்வளோ ஒரு டீட்டெயில்டா வந்து அவங்க பார்த்து தான் எழுதணும். ஸோ அவ்வளோ ஒரு எஃபர்ட் போடாம அந்த படம் எடுக்க முடியாது. பட் என்னன்னா அந்த ஒரு திரைக்கதை கரெக்டா அமையாதனால வந்து இவ்வளவு எஃபர்ட் போட்டுமே அது வந்து கொஞ்சம் ஒரு மைனஸ்ல தான் போய் நிக்குது. கண்டிப்பா அடுத்த படம்லாம் கண்டிப்பா வந்து அந்த சின்ன சின்ன விஷயம் அவங்க டேரக்டர் கரெக்ட் பண்ணிட்டாருன்னா கண்டிப்பா வேற ரேஞ்சில் படம் கொடுப்பாரு, அதுல வந்து நோ டவுட். பட் இருந்தாலுமே இது வந்து நாட் அ பேட் அட்டெம்ட், கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு அட்டெம்ட் தான். என்ன அது வந்து திரைக்கதை கொஞ்சம் கரெக்டா அமையல. இந்த படம் வந்து உங்களுக்கு டைரக்டா வந்து எதுவும் பெருசா போய் இம்பாக்ட் பண்ற மாதிரி தெரியல. பட் என்ன ஒரு விஷயம்னா இந்த படம் வந்து ஒரு விஷயத்த சொல்லுதுல, ஹார்பர் இங்க வரப்போகுது, இந்த இடத்துல பைப் போடுறாங்க. இது நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது சரி இந்த ஒரு திட்டம் போதா, ஓகே இங்க ஒரு ஹார்பர் வந்துச்சுன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து பைசா ஃப்ளோ வரும், இந்த ஒரு மீத்தன் திட்டம் போட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் இவ்வளோ பொறுத்தவரை அந்த மாதிரி நம்ம ஓப்பனா வந்து பொதுவாக நம்ம ஜென்ரலா பார்த்துறோம். 8 வழி சாலை வந்து சேலம் வரையும் போடுறேன்னு சொன்னாங்க. அப்போ நிறைய வந்து ஃபார்மர்ஸ் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க, எங்க நிலம்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு வெளில வந்து பார்க்கும்போது 8 வழி சாலை இங்க போனா நம்ம எவ்வளவு சீக்கிரம் அங்க சேலம் போகலாம், ட்ரேடெல்லாம் எவ்வளவு ஃபாஸ்டா போகும், அந்த மாதிரி ஒரு ஓப்பன் கண்ணோட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் ரொம்ப தாண்டி போகும்போது என்னன்னா ரொம்ப ஒரு கீழ் லெவல்ல போகும்போது அந்த ஏரியால இருக்க மக்கள் இதுதான் என் வீடு, இதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க வாழ்வாதாரம் டோட்டலா பாதிக்குது. அவங்களால என்ன பண்ண முடியும்னு தெரியல. நீ இன்னொருத்தனை சாவடிச்சுட்டு தான் நீ வந்து இது பண்ணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல. ஸோ அது வந்து இந்த படத்துல அவங்க வழியை வந்து ரொம்ப நல்லா வந்து காமிச்சிருந்தாங்க. அது வந்து நம்மளுக்கு துண்டா வந்து இந்த திட்டத்தை தான் சொன்னாங்க, அந்த திட்டத்தை தான் சொன்னாங்கலாம் ரொம்பலாம் பெருசா நம்மளுக்கு அடிக்கல. பட் என்னன்னா ஒரு திட்டம் வருதா, கவர்மெண்ட் திட்டம் என்ன திட்டம் வந்தாலுமே அதோட ஸ்கேல் ரொம்ப பெரிய ஸ்கேலா இருக்கும். ஸோ அவ்வளவு பெரிய ஸ்கேலா இருக்கும்போது அந்த ஏரியால இருக்கிற மக்கள் வந்து கண்டிப்பா அவங்களால அவங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதையே பண்ணிட்டு இருக்க முடியாது. கண்டிப்பா வேற ஒரு விஷயம் தான் பண்ண முடியும். இந்த படத்துல அது ரொம்ப நாளா சொல்லியிருப்பாங்க, நீ க்ரூட் ஆயில் கொண்டாரு, என் ஊர் மக்கள் எல்லாருமே கஷ்டப்படுறானா, ஓ நீ போடுற பைப் இல்லீகலா நான் திருடிட்டு அதுல வித்து காசு பண்றேன், அந்த காசுல வந்து என் மக்களுக்கு நான் கொஞ்சம் செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அந்த மக்கள் வந்து அவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அதனால வேற ஒரு வேலை பண்ண வேண்டியதா இருக்கு. ஒரு சில பேர் இதனால வந்து தப்பான வேலைகளுக்கு ஈடுபடுறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து கஷ்டப்பட்டு மீனை தான் பிடிச்சி வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் இந்த படத்துல வந்து க்ரூட் ஆயில் வித்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு இல்லீகலான விஷயம் தான். பட் அதுக்கு தூண்டினது என்ன, டோட்டலா அந்த கிராமத்துக்கான வாழ்வாதாரம் எல்லாத்தையும் வந்து போயிடுச்சுல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இந்த படத்துல சொன்னது வந்து கண்டிப்பா ஒரு நான் அதான் சொன்ன நல்ல ஒரு அட்டெம்ப்ட். திரைக்கதை தான் கொஞ்சம் போட்டு விட்டுருச்சு. அதுல மியூசிக்லாம் எப்படி இருக்குது, அந்த சாங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான்கார வர வைப் பண்ண சாங்ஸ் அதுக்குள்ள பிரசன்ஸ் இருக்கா? படத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் பிஜிஎம் நல்லா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்குது. பிஜிஎம்லாம் குறை சொல்ல முடியல. படத்துல வந்து அந்த ஓப்பனிங் சாங்கோட பிளேஸ்மெண்ட் தான் எனக்கு வந்து ரொம்ப துண்டா இருந்துச்சு. ஏன்னா கதை ஒண்ணு ஆரம்பிச்சு ஓப்பனிங் சொல்லி முடிச்ச உடனே டக்குன்னு கட் பண்ணிட்டு அந்த சாங் போட்டாங்க. சாங் உள்ள வந்து கூட கதை லைட்டா சொன்னாங்க. பட் அந்த சாங் ஓப்பனிங் டான்ஸ் ஸ்டெப் போட்ட உடனே பாத்தீங்கன்னா அது ஆடியன்ஸ் வந்து டக்குன்னு கதை விட்டு வெளில இழுத்துச்சு. பட் செகண்ட் அந்த பச்சை குத்திக்குன்னு அந்த சாங் இருக்குல்ல, அது செம்ம சூப்பரான பிளேஸ்மெண்ட், செம்ம வைப்பா இருந்துச்சு. தேட்டர்ல எல்லாம் பார்க்கும்போது செம்மையா ரசிக்கிற மாதிரி ரொம்ப சூப்பரான சாங் இருந்துச்சு. கண்டிப்பா வந்து இப்போ ஜப்பான்லாம் அந்த சாங் நல்லா வைரலா போயிட்டு இருக்கு. உண்மையிலேயே அந்த சாங் வந்து செம்ம சூப்பரா இருக்கு. தேட்டர்ல நல்லா என்ஜாய் பண்ணலாம்.